அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது சீமானுக்கான தேர்தல். உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட். 85% வாக்குப்பதிவு உணர்த்துவது என்ன? இது குறித்து இந்த காலையில முழுமையா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களம் இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு 2001 நம்ம டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா, என்று நடந்தது மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்ததே இல்லை. ஸோ மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்துக்காக வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. அதுலேயும் உளவுத்துறை இன்று மக்களிட வாக்களிக்கும் பேட்டர்னை பார்த்து ஒரு சில ரிப்போர்ட்டை கொடுத்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிரலையை அரசியல் களத்திலும் பத்திரிகையாளர் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப முக்கியமாக தென் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் சீமான் அவர்கள் கீழே போயிடக்கூடாதுங்கிற ரேஞ்சில் சீமான் சுனாமி ஒன்று அடிச்சிருக்கு அப்படிங்கிறதா வரக்கூடிய தகவலாக இருக்குது. அந்த அளவுக்கு மதுரைக்கு தெற்க இருக்கக்கூடிய தொகுதிகளில் சீமானுக்கு பெருவாரியான வாக்குகள் இதுவரை வரலாற்று இல்லாத அளவுக்கான வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிற தகவலும், சென்னை மற்றும் வட தமிழ்நாடு போன்ற பகுதி விஜய் சுனாமி அப்படிங்கிறது வாரி சுருட்டி இருக்கு அப்படிங்கிற தகவலும் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு திமுக அதிமுக கம்பைன் ஆகியே ஒரு 65% தான் வாக்கு இருப்பாங்க. இந்த இரண்டு கட்சிகள் அடித்தடி அப்படிங்கிறது திமுக ஆடி போகிற அளவுக்கு இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமா தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா அவர்கள் கையில் ஆட்சி போயிருக்குங்கிற ரேஞ்சில் தான் இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி தென் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையும், தாவேகா வட தமிழ்நாடு மற்றும் சிட்டி பகுதியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையும் ஏற்படுத்தியிருப்பது தமிழ்நாட்டு அரசியல் களம் இதுவரை காணாத ஒரு காட்சியாக தான் இருக்கு. ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது திராவிட கட்சிகளின் முடிவுரை எழுதுறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக தான் அரசியலாளர்களாக பார்க்கப்படுது. ஏன்னா இளைஞர்களும் பொதுமக்களும் பெருமளவு ஒரு மாற்றத்துக்கான வாக்குகளை அளிச்சிருக்காங்க. இது திமுக கூட்டணி ஜெயிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை அதிமுக கூட்டணி ஜெயிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை ஒரு இன்னொரு அரசாங்கம் புதிதாக திராவிட கட்சிகளை தாண்டி அமையுமா அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கேள்வியையும் இங்கே ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது அனைத்துக்குமான விட அப்படிங்கிறது மே தேதி தான் தெளிவாக தெரியும். அப்படின்னாலும் இன்றைய தினம் சீமான் சுனாமி அப்படிங்கிறது தென் தமிழகத்தில் வாரி சுரட்டி அடைத்திருப்பது அப்படிங்கிறது அங்குள்ள பல வேட்பாளர்கள் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. ரொம்ப முக்கியமாக காரைக்குடியில் சீமான் அவர்கள் உறுதியாக வெல்வார் அப்படிங்கிறதா நம்ம தகுந்த வட்டாரங்களில் இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. நத்த சிவசங்கரன் போன்றவர்கள், இசை மதிவானம் போன்றவர்கள், ஹிம்லர் போன்றவர்கள், இந்த மாதிரியான ஸ்டார் வேட்பாளர்களும் அங்கே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வாக்குகளை சூறையாடி இருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அடுத்த தேர்தல் நிச்சயமாக ஆட்சி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது இந்த தேர்தல் உணர்த்தும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்குது. நன்றி, வணக்கம்.